பாஜகவின் போராட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், பாஜகவின் ஆர்ப்பாட்டம், திராவிட அரசு விடிய திமுக அரசு அமல்படுத்த மதுவிலக்கை அமல்படுத்த காவல்துறையை தமிழக ஏவல்துறையை நடவடிக்கை எடுத்தது நடவடிக்கை எடுத்தது நடவடிக்கை எடுத்தது ராஜினாமா செய் ராஜினாமா செய் முதலமைச்சரே ராஜினாமா செய் சரியில்லை 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 சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை என்னாச்சு என்னாச்சு தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு பதவிக்கு அமல் என்னாச்சு நம்பி ஓட்டு போட்டோமே நடு தெருவில் நிற்கிறோமே தந்தி சிரிக்குது தந்தி சிரிக்குது சட்ட ஒழுங்கு தந்தி சிரிக்குது பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை மக்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பில்லை தலை குடிக்கிறோம் தலை குடிக்கிறோம் மீண்டும் திமுக ஆட்சி வர வேண்டும் என்று திமுகவுக்கு ஆதரவாக நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தார்கள். ஆனால் அதற்கு பரிசாக இன்றைக்கு ஸ்டாலின் 57 சாவுகளை தந்திருக்கிறார். இந்த நாடு சாராயத்துறை மட்டுமல்ல போதை மருந்திலேயும் தமிழகம்தான் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக திகழ்கிறது. ஸ்டாலின் பதவி விலக வர வரை போராட்டம் நாடெங்கும் தொடரும். பாரதிய ஜனதா கட்சி இந்த காவல்துறையை வைத்து அச்சுறுத்தி எங்களை எல்லாம் கைது செய்து எங்களை அச்சுறுத்தி போராட்டத்தை முடித்துவிடலாம் என்று கருதுவார்களே. ஆனால் இந்த போராட்டம் விசுவரவு எடுக்கும் என்பதை மட்டும் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டாலின் பதவி விலகு, ஸ்டாலின் பதவி விலகு, ஸ்டாலின் பதவி விலகு, நீங்க நவுற கொஞ்சம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கிற என்பது இப்பொழுது நடைபெறுகிறது அல்ல. எப்பொழுது ஸ்டாலின் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்றாரோ 2 வியாபாரம் மட்டும்தான். அரசாங்கத்தின் மூலமாக டாஸ்மாக் மூலமாக மதுக்கடைகள் வியாபாரம், இன்னொன்று கள்ளச்சாராய வியாபாரம். கட்சிக்காரர்கள் கள்ளச்சாராயத்தை காட்சி விற்கிற வேலை, அவர்கள் பணம் பெறுகிற வேலை. அந்த கண்ணுக்குட்டி கூட இன்றைக்கு அவர் வீட்டிலே ஸ்டாலின் படம் தான் ஒட்டி இருக்கிறார். ஆக இந்த கள்ளச்சாராயம் ஆறாக பெருகி ஓடுவதற்கு முழு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அவர்தான் மதுவிலக்குத்துறையை, மதுவிலக்கு ஆயத்துறை முத்துசாமியிடமிருந்து மதுவிலக்கு போலீஸ் முதலமைச்சர் கையிலே இருக்கிறார்.
அப்படியே போராட்டம் நடப்போம். நாங்கள் வருகிற வழியிலே அவரை கைது செய்கிறார்கள். எப்படி அரசாங்கத்தை போராட வேண்டும் என்பது தெரியும். ஆட்சியை கிடைக்க வேண்டும் என்று போராட்டத்தை கொஞ்சம் பின்னாடி வாங்க. அப்படியே உள்ள போயிருங்க, உள்ள போயிருங்க, அப்படியே மேலே ஏறுங்க. பின்னாடி வாங்க, இடம் இருக்கு, பின்னாடி வாங்க. அலெக்ஸ் வண்டி எடுத்துட்டு வர சொல்லிடு, ராஜா வண்டி எடுத்துட்டு வர சொல்லிடு, நீங்க ஏறு. போகும்போது அவ்வளவுதான்.